ஒருங்கிணைப்பாளர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் அல் புகாரி அவர்களுக்கு திப்பு சுல்தான் பேரவையின் சார்பில் திப்பு சுல்தான் மாநில தலைவர் அண்ணன் சித்திக் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். மாநில சிறுபான்மைத்துறை அமைப்பாளருக்கு கிருஷ்ணகிரி நகர கழக செயலாளர் எஸ் கே நவாப் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். மாவட்ட தலைவர் மரியாதை மாவட்ட தலைவர் அவர்கள் அண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள். நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. 272ஆம் ஆண்டு திப்பு ஜெயந்தியை முன்னிட்டு வீரத்தியாகி திப்பு சுல்தான் மாநில பேரவை நடத்தும் அனைத்து சமுதாய சொந்தங்களுக்கும் மாபெரும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவையின் அண்ணன் ஜனாப் எம் சித்திக் அவர்களே, முன்னிலை வகிக்கும் அண்ணன் ஜனாப் எஸ் கே நவாப் நகர கழக செயலாளர் திமுக அவர்களே, வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவையின் மாநில செயலாளர் ஜனாப் எஸ் அலாவுதீன் அவர்களே, வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜனாப் ஆர் ஃபயாஸ் அவர்களே, விழாவினை துவக்கி வைத்தவர்கள் திமுக மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஜனாபா ஃபரீதா நவாப் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கும் திமுக மாவட்ட பொறுப்பாளர் கிருஷ்ணகிரி கிழக்கின் திமுக மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் திரு டி செங்குட்டுவன் எக்ஸ்எம்எல்ஏ அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்புரை ஆற்றி சென்றிருக்கும் மாசற்ற தலைவர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏ செல்லகுமார் அவர்களே, மேலும் இங்கு பெரும் திரளாக குழுமி இருக்கக்கூடிய அனைவரையும் ஒவ்வொருவராக வரவேற்று இந்த அற்புதமான நிகழ்வில் வீரனே மா வீரனே, உந்தன் ஆட்சியில் நீதி நிலைத்தது, அது வரலாற்றில் இடமும் பிடித்தது. திப்பு சுல்தான் உன் உயிர் தியாகமே நாட்டின் விடுதலைக்கு விதையானதே. ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காக உறுதியாய் நின்றதுன் உன்னத ஆட்சி. சாந்தியின் வழியில் ஆட்சியும் செய்தாய், எளியோர் வாழ்வில் ஒளியாக நின்றாய். ஏவுகணையின் முன்னோடியே பார் போற்றும் மைசூர் புலியே, மாதருக்காக மானம் காத்து மாறாப்பு தந்த பண்பாளர் நீரே, உழைத்திடும் உழவர் உரிமையை காக்க நிலத்தினை தந்த தனவாளர் நீரே, மக்கள் பணி செய்த மனித நேயரே, மத சார்பில்லா மக்கள் செல்வரே, சமூக நீதி வாழ்வோம் பேணி ஒரு தாய் பிள்ளை நாம் மிதவாதம் பழக்கு, உன்மதம் உனக்கு என் மதம் எனக்கு, ஒன்றாய் வாழ்வோம் மதவாதம் எதற்கு. வெறுப்புணர்வை நீ வேரோடு அறுத்தாய், சமத்துவத்தை நீ தாங்கி பிடித்தாய். வெறுப்புணர்வை நீ வேரோடு அறுத்தாய், சமத்துவத்தை நீ தாங்கி பிடித்தாய். அணை போட்டாரே தகர்த்தே எரிந்தாய், நதியின் நீரை பொதுவாக பகிர்ந்தாய். வீரத்தால் உயர்ந்தாய், வஞ்சத்தால் வீழ்ந்தாய், எதிரியும் கூட உன்னை பார்த்து வியந்தார். அரசர் அரிதாரம் என்றோ களைந்தாய், போராடவே மண்ணில் பிறந்தாய். அரசர் அரிதாரம் என்றோ களைந்தாய், அரசர் அரிதாரம் என்றோ களைந்தாய்,
போராடவே மண்ணில் பிறந்தாய், போர் வீரனாய் களத்தில் இறந்தாய். அப்படிப்பட்ட மாபெரும் வீரத்தியாகி திப்பு சுல்தானின் பெயர் சொல்லும் போது புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவார், என்னுடைய பெயரை கேட்டால் என் சமூகத்து இளைஞர்களின் ரத்த நாளங்கள் எல்லாம் துடிப்பேறும் அளவிற்கு என்னுடைய பணிகளை நான் இகலாசாக செய்திருக்கிறேன் என்று அவரை நாம் சமகாலத்தில் பார்த்திருக்கிறோம். அவர் உரைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் 1799 இந்த உலகை விட்டு பிரிந்த ஒருவனை களத்திலே மக்களோடு மக்களாக நின்று, வீரரோடு வீரராக நின்று, இன்னைக்கு எவன் வரா சொல்லுங்க? இதே நரேந்திர மோடி எடுத்துங்க, எத்தனை பேர் பார்த்திருப்போம். ஏன் எப்ப பார்த்தாலும் உனக்கு வேற ஆளே கிடைக்கலையான்னு சொன்னா இவன் தான் நம்மளை வைத்தறிச்சல கலப்புறான். அப்ப இங்க இருந்து அங்க வரைக்கும் பயம், அவ்வளவு பயம். மக்களை வந்திருக்கிறவன் யாரும் இவனை கொல்ல வந்த மக்கள் கிடையாது, இவனை வரவேற்க வந்தவங்க தான். இவனை வரவேற்க வந்த மக்களையே 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்களுக்கு பேரிகேட் போட்டு நிக்க வச்சுட்டு வீடியோல காட்டுறான். நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னடா வெறும் இடத்தை காட்டு கை காட்டுறான். எல்லாரும் அப்படிதான் மக்கள் இருக்கிறாங்க, அந்த லாஸ்ட்ல இருக்கிறாங்க. என்னன்னா, தன்னை வரவேற்க வந்த மக்களுக்கு மத்தியிலேயே பயந்து போய் ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய உனக்கு மத்தியிலே தன்னை எதிர்க்க வந்த எதிரியை களத்தில் சந்தித்த மாவீரன் திப்பு சுல்தான். அதனாலதான் என்னமோ தெரியல என்ன யோசிக்கிறான் இந்த பாசிசவாதிகளுக்கும் சரி. அது இது லோக்கல் இஷ்யூ தானே. இந்த RSS காரன்லாம் இந்தியாவை தான அட்ரஸ் கிடையாது. இந்த RSS காரர்களுக்கு இந்தியாவை தான அட்ரஸ் கிடையாது. ஆனால் இந்த திப்பு சுல்தானின் வரலாற்றுக்கு உலகம் முழுக்க வரலாறு உண்டு. உலகம் முழுக்க வரலாறு உண்டு. இவன் நினைச்சுக்கிறான் நம்ம இருக்கிறதுனால திப்பு சுல்தான் நம்ம ஏரியாக்காரன். கிடையவே கிடையாது. உலகம் முழுக்க வரலாறு உண்டு திப்பு சுல்தானுக்கு. திப்பு சுல்தானுடைய வரலாற்றை பற்றி ஹிஸ்டோரியன் கேட் பிரிட்டில் பேங்க் என்பவன் பேசி காட்டினான். அவன் சொல்லும் போது சொன்னான், திப்பு சுல்தானுடைய பொருட்களை ஹிந்துவிலே ஒரு ஆர்டிகல் வந்தது, டீமனைசிங் a cultural icon அப்படின்னு எழுதினார். சந்தன் கவுடா என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுதுறார். நான் கூட சொல்லும் போது எப்பவுமே அதனாலதான் நம்மளை பத்தி நம்மளே பேசவே சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. சந்தன் கவுடா எழுதுறார், திப்பு சுல்தானை பற்றி எழுதுகிறார். திப்பு சுல்தானை பற்றி எவன் வேண்டுமானாலும் அவருடைய வரலாறு மறைக்க நினைக்கலாம். சில புல்லுருவிகள் சில்வண்டுகள் அவருடைய வரலாற்றை மறைத்து விடலாம் என்று நினைக்கலாம். அவர் சொல்லி காட்டுகிறார், இன்றைக்கும் கன்னடாவிலே லாவனீஸ் என்று சொல்லப்படக்கூடிய, லாவணினா என்னன்னா இந்த நாட்டுப்புற பாட்டு பாடுவாங்கல்ல, நாட்டுப்புற பாடல்கள். இன்றைக்கும் கர்நாடகாவிலே லாவணிகள் உண்டு. 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இயர்லியர் டேட்டிங் பேக் டு 1800 கரெக்டா திப்பு சுல்தான் இறந்து ஒரு ஆண்டு கழித்து திப்பு சுல்தானை பற்றி அங்குள்ள பழங்குடி மக்கள் பாட்டு பாடுவாங்க, நாட்டுப்புற பாடல்களை பாடுவார்கள். அது இன்றைக்கும் அங்கே உண்டு. They exist only for tragic heroes like Tipu. அவர் சொல்லி காட்டுகிறார். சும்மா போற வரவனுக்கெல்லாம் அந்த பழங்குடி மக்கள் இந்த நாட்டுப்புற பாடலில் பாடிவிட மாட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் புத்தகத்தில் மறைக்கலாம், பேஸ்புக்கில் மறைக்கலாம், நாடகத்தை சஞ்சய் கான் எடுக்க நினைத்தால் அவன் செட்டை நீங்கள் கொளுத்தலாம். ஆனால் இன்றைக்கும் திப்பு சுல்தானினால் பயன்பெற்ற பழங்குடி மக்கள் தங்களுடைய நாட்டுப்புற பாடல்களில் அந்த ஹீரோக்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மறைக்க முடியுமா? அதனால் மாற்ற முடியுமா? அந்த மக்கள் தன்னுடைய ஓலை குடிசைகளுக்குள் திப்பு சுல்தானை பாடுகிறான். நான் சொல்லவில்லை, சந்தன் கவுடா சொல்கிறான். டீமனைசிங் a cultural icon. ஒரு வரலாற்று நாயகனை ஏதோ கொடுங்கோலனை போன்று சித்தரிக்க நினைக்கிறார்கள். கட்டுரையின் தலைப்பே அதுதான். இந்துல எழுதுறான், இந்துவே கட்டுரையின் தலைப்பே அதுதான், டீமனைசிங் a cultural icon. ஒரு வரலாற்று நாயகனை பயமுறுத்தி காட்ட நினைக்கிறான். இத்தனைக்கும் அவர் சொல்லி காட்டுகிறார், அமர்சித்திர கதா காமிக்ஸ் இன்னைக்கும் கர்நாடகால இருக்கு, கன்னடத்துல அமர்சித்திர கதா காமிக்ஸ் இருக்கு. அந்த காமிக்ஸ்ல திப்பு சுல்தான் இடம் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் பழங்காலத்துல அவங்க எழுதுனது. இவன் இப்பதான் வந்தான். கொஞ்ச காலம் வரைக்கும் RSSக்கும் பிஜேபிக்கும் மத்தியில் மெல்லிய கோடு இருக்குன்னு வாஜ்பாய் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த கோடெல்லாம் அழிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒண்ணு. இந்த நாட்டிலே நம்மால் தேர்ந்தெடுக்கப்படாத நிர்மலா சீதாராமன் நம்மை ஆளும் பினான்ஸ் மினிஸ்டர். நம்ம யாராவது ஓட்டு போட்டோமா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? மக்களுடைய ஓட்டுகளால் தேர்ந்தெடுக்கப்படாத நிர்மலா சீதாராமன் நம்மை ஆளக்கூடிய மத்திய நிதி அமைச்சர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ரவிசங்கர் நம்மை ஆளக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர். அதனாலதான் இப்ப ஒருத்தன் கேட்டான், தக்காளி விலை ஏறிச்சு, இப்ப மாமியை கேட்டா நான் தக்காளி சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லுவாங்களான். பூண்டு விலை ஏறி போச்சு ஏன்னு கேட்டாங்க, விளையாட்டு சொல்லல. இந்த மாதிரி அறிவிலிகளை வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் இவங்களுக்கு அறிவாளிகளை பார்த்தா கோபம் வரும். தெரியல, எந்த பைத்தியத்தை பார்த்து நீங்க பைத்தியம்னா கோபம் வரும், வருமா வராதா?
அதே மாதிரி அந்த பைத்தியங்களுக்கு தெளிவா இருக்கிறவங்கள பார்த்தா அடிப்பான். ஏன்? கஷ்டமான கேள்வியா? பைத்தியம் யார் அடிப்பா? இன்னொரு பைத்தியம் அடிச்சுக்காது. பைத்தியம் அடிச்சுக்காது. பைத்தியம் யார் அடிக்கும்? தெளிவான ஆளத்தான் அடிக்கும். அதனாலதான் திப்பு சுல்தான் அடிக்கிறான். அப்ப இவெல்லாம் யாரு? இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பைத்தியங்கள் என்றால், மக்களின் நலனை பற்றி எந்த அக்கறையும் இல்லை. ஏடா விலைவாசி இவ்வளவு தூரம் ஏறி போயிருக்கு, அதை பற்றி அக்கறை இல்லை. ராமர் கோயிலை கட்டுகிறேன் என்கிறான். அடே, நீ இந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை செய், இந்த நாட்டு மக்களுடைய வேலை வாய்ப்பின்மையை பற்றி பேசு, இந்த நாட்டு மக்களுடைய ஏழ்மையை பற்றி பேசு. நீ கட்டும் ராமர் கோவிலுக்கு நாங்களும் கல்லெடுத்துக் கொடுப்போம். நாங்கள் திப்புவின் வாரிசுகள். 1 minute. அந்த பாபர் மசூதி இடத்துல இல்ல, நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அந்த மசூதி இடத்துல இல்ல. நாம் பழனி பாபாவின் வாரிசுகள். இன்றைக்கில்லை என்றாலும் ஒரு நாள், இன்றைக்கில்லை என்றாலும் ஒரு நாள் நாம் பழனி பாபாவின் வாரிசுகள். இன்றைக்கில்லை என்றாலும் ஒரு நாள், இன்றைக்கில்லை என்றாலும் ஒரு நாள் இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கும் காலம் வரும். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நாங்கள் நீதியை நிலைநாட்டியே காட்டுவோம். நாங்கள் திப்புவின் வாரிசுகள். எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு இன்றைக்கில்லை என்றால் ஒரு நாள் நீதியை நிலைநாட்டி காட்டுவோம். நான் மேட்டரை தெளிவாலாம் சொல்லல, அதனால என் மீது வழக்கு கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோங்கிறது எங்களுக்கான நீதி நிலைநாட்டப்படும் போது, நாங்கள் இந்த ஜனநாயக நாட்டில் எங்களுக்கான காலம் வரும்போது, தியாகி திப்பு சுல்தானை போன்று எங்கள் இளைஞர்கள் மேலேறி வரும்போது, இதை நான் ஏன் சொல்றேன்? இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. திப்பு சுல்தான் என்கின்ற ஒருவனை பார்த்து மட்டும் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பயம் என்றால், சொல்ல போனா சொன்ன பாருங்க, அவர் பாருங்க கோவிந்தன் பாருங்க என்ன பண்றாருன்னு. எல்லா கூட்டத்திலும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க. எங்க விட்ட எங்கம்மா விட்ட கோவிந்தன் விட்டா. நான் இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறீங்க, நான் சொல்றேன். பிஜேபியினுடைய பாரத பாரதி என்கின்ற புத்தகம் இருக்கு. பாரத பாரதி என்கின்ற புத்தகம் 1970. இப்பதான் இவனுங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி மத்தியில கோட் அழிச்சிட்டானுங்க. அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் வேற பிஜேபி வேற கொஞ்சம் சீன் காட்டிட்டு இருந்தாங்க. அந்த 1970 ஜனசங்கத்தினுடைய ஆர்எஸ்எஸ் பத்திரிகை, ஆர்எஸ்எஸ் சீரிஸ் வரலாற்று தொடரிலே கூட திப்பு சுல்தானின் பெயரை இவர்களால் எடுத்துவிட முடியவில்லை. அங்கும் திப்பு சுல்தான் இருந்தார். அதுதான் திப்பு சுல்தானுடைய மறைக்கப்பட முடியாத வரலாறு. இன்றைக்கும் திப்பு சுல்தானுடைய வரலாற்றை இந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே ஏன் நாம் பேசுகிறோம், எதற்காக நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட போது, திப்பு சுல்தான் உயிர் தியாகம் அடைந்த போது, இவ்வளவு இளைஞர்களுக்கு மத்தியிலே நான் அடிக்கடி சொல்ல விரும்புவது இதைத்தான். His keenness in the upgradation of his military equipment has impressed engineers, scientists and those who value advances in technology. டெக்னாலஜி, தொழில்நுட்பத்தை தெரிந்தவர்கள், தொழில்நுட்பத்தின் மகத்துவத்தை புரிந்தவர்கள் எல்லோரும் திப்பு சுல்தானை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். இந்த இந்து ஆர்டிகல் சொல்லுது, திப்பு சுல்தானை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். And those who admire the institution of modern state have appreciated. யாரெல்லாம் நவீன தொழில்நுட்பத்தை பற்றி பேசினார்களோ குறிப்பாக அவர்கள் இதை ஆதரித்தார்கள். திப்பு fine tuned his revenue collection networks. ரெவென்யூ கலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, மக்களுக்கு மத்தியில போய் வரி வசூல் பண்றது, அதை ஃபைன் டியூன் பண்ணார். எப்படி மக்கள் மத்தியில கொண்டு வரணும்னு அதை ஃபைன் டியூன் பண்ணாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றை முக்கியம், இதான் நான் ரொம்ப முக்கியமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்றேன். The over 2000 books in Tipu's personal library. திப்பு தனக்குன்னு தனியா லைப்ரரி வச்சிருந்தார் தன்னுடைய நூலகத்துல. அதுல 2000 புத்தகங்கள் இருந்தது, which were sent to Oxford and Cambridge universities in England. இந்தியாவில் திப்புவின் மதிப்பு இவனுக்கு தெரியவில்லை. திப்புவை கொண்டதற்கு பின்னால், திப்பு இந்த பூமியில் உயிர் தியாகம் செய்ததற்கு பின்னால் அவர் பயன்படுத்திய புத்தகங்களில் 2000 புத்தகங்களை ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு எடுத்துச் சென்றார்கள். இளைஞர்களே, அறிந்து கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு திப்பு சுல்தான் போலப்படுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு பழனி பாபாவின் புகழ் அவர் இறந்த பிறகும் இத்தனை ஆண்டுகள் கழித்து நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் கற்ற கல்விதான் காரணம். அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல்வியை கோட்டை விடாதீர்கள். மது அருந்தி சுத்தக்கூடிய எந்த இளைஞனாலும் திப்புவின் வாரிசு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எந்த தகுதியும் அவனுக்கு இல்லை.
கண்களுக்கு பின்னால் வெற்றியாக அலையக்கூடிய எவனுக்கும் திப்புவின் வாரிசு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எந்த தகுதியும் இல்லை. உங்களை ஒழுக்கத்தால், கல்வியால், பண்பாட்டால் நீங்கள் திருத்திக் கொண்டால் மட்டும்தான் 16 வயதில், இங்க எல்லாரும் 16 வயசு தாண்டவங்க தான், யங்ஸ்டர்ஸ் சொல்லிக்கிறீங்க, 16 வயதில் படையை நடத்தக்கூடிய தகுதி அவனுக்கு இருந்தது என்றால், அவன் தந்தை அவனை நம்பி அதை கொடுத்தான் என்றால், அவனை சிந்தித்து பாருங்கள் அவன் எப்படிப்பட்ட திறமை மிக்கவன் என்று. ஹைதர் அலியை விட திப்பு சுல்தான் மேலோங்கி பார்க்கப்படுவதற்கு காரணம் வரலாற்றில் ஹைதர் அலியை விட திப்பு சுல்தான் பெரிதாக பார்க்கப்படுவதற்கு காரணம், ஹைதர் அலி ஒரு சாதாரண படை வீரராக ஆரம்பித்து மைசூரை பிடித்தார். ஆனால் திப்பு சுல்தானை அவர் அப்படி நினைக்கல. என் புள்ள ஒவ்வொரு கலையும் கத்துக்கிட்டு வரணும்னு நினைச்சார். ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சிலரி, ஸ்வாட் ஃபைட்டிங், கல்வி. திப்பு சுல்தானுக்கு உருது தெரியும், பார்சி தெரியும், கன்னடா தெரியும், எல்லா மொழிகளும், பிரெஞ்சு தெரியும். திப்பு சுல்தானுக்கு பிரெஞ்சு தெரியும். அதனால்தான் தி ஸ்க்ரோல் திப்பு சுல்தானை பற்றி சொன்னது. தி ஸ்க்ரோலிலே திப்பு சுல்தானை பற்றி 7 விஷயங்கள், உங்களுக்கு திப்பு சுல்தானை பற்றி நீங்கள் தெரியாத 7 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே நமக்கு அப்படியே ரத்த நாளம்லாம் அப்படியே நிரம்பி சுருக்கேறும். திப்பு வாஸ் மோஸ்ட் ஃபியர்ட் இந்தியன் ஆஃப் ஹிஸ் டைம் இன் பிரிட்டன். திப்பு சுல்தான் வாழும் போது the sun never sets in the empire of Britain சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலாந்துடைய அதிகாரத்துல சூரியனே மறையாதுன்னு. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இங்கிலாந்தினுடைய ஆட்சியில் சூரியனே மறையாதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய மீனிங் என்ன தெரியுமா? சூரியன் உதிச்சு இருக்கிற ஏதாவது ஒரு திசையில் இங்கிலாந்துடைய ஆட்சி நடந்துகிட்டே இருக்கும். எங்கேயாவது உலகத்துல இந்த மூலையில அந்த மூலை அவ்வளவு பெரிய ஆட்சியை செய்தான். ஸ்க்ரோல்.in தன்னுடைய பத்திரிகையில் 7 குறிப்புகள் உங்களுக்கு திப்புவை பற்றி சொல்கிறேன் என்பதில் முதல் குறிப்பு சொல்கிறான், ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இவரை போன்ற பிரிட்டன் எவரைக்கு வஞ்சியதில்லை என்று சொல்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் திப்பு, the most feared man at the time of Britain. பிரிட்டன் ஆட்சி செய்த காலத்தில் அதிகம் பார்த்து பயந்த ஒரே நபர் திப்பு சுல்தான். காரணம் என்ன? அவன் எந்த அளவுக்கு வீரனோ அந்த அளவுக்கு கல்வியாளன், அவன் எந்த அளவுக்கு வீரனோ அந்த அளவுக்கு பண்பாளன், அவன் எந்த அளவுக்கு வீரனோ அந்த அளவுக்கு சீராளன். இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய தூர பார்வை, அவனுடைய ஆட்சியின் திறமை. ஆனா எதுவுமே அவனை பின்தங்க வைக்கல. நம்ம தங்க தட்டுல விழுந்துமே, we were born with the silver spoon so that we can stay back அப்படி நினைக்கல, முன் வந்தான். இதைத்தான் நம்ம எழுதி தெரிஞ்சுக்கணும். கல்வி கற்க வேண்டும், கத்துட்டு அமெரிக்கா ஓடிடக்கூடாது. நம்ம ஊர்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா, நல்லா படிச்சிருக்கான், டேய் நல்லா படிச்சு உனக்கு எதுக்குடா அரசியல் அப்படின்னு, அது மாதிரி நினைக்க கூடாது. நல்லா படிச்சிருக்க, பாஸ்போர்ட் எடுத்தீங்க, வெளிநாடு போடாங்க, அப்படி இல்லை. நல்ல கல்வி கற்க வேண்டும், நல்ல பொது சேவையில் ஈடுபட வேண்டும். புரட்சியாளர் பழனி பாபா சொல்வதை போல death is not an end to a Muslim, it is a new beginning. மரணம் என்பது மூமினுக்கு முடிவல்லவா மறையா, அது ஒரு புதிய ஆரம்பம் என்று சொல்வார். மரணத்தை கண்டு அஞ்சாமல் களப்பணியில் உறுதியாக இருக்க வேண்டும். பார்க்கும் ஒவ்வொருவனும் நினைக்க வேண்டும். என்கிட்ட நிறைய பேர் கேட்கிறான், ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், பல வழக்குகளுக்கு போகும்போது சொல்லுவான், அது என்னங்க உங்க பாய் மட்டும் இத்தனை பேர் ஜெயில இருக்கிறாங்க, ஒரு சின்ன சலனம் கூட இருக்கிற மாதிரி தெரியலையே. உன்னுடைய கண்களுக்கு அது புரிய வாய்ப்பில்லை. காரணம், இந்த உலகத்திற்காக பிறந்தவர்கள் நாங்கள் அல்ல. நாளை மறுமையில் ஷஹாதத்தை அடைந்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் கூலிகளை பெற வந்தவர்கள் நாங்கள். இதைத்தான் திப்புவும் சொன்னார், பாபாவும் சொன்னார். திப்புக்கும் மனசுல எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைச்சு அன்காம்ப்ரமைசிங்கா ஃபைட் பண்ணார். அதே ஸ்க்ரோல்.in சொல்றான், இதனால் தான் வில்கி காலின்ஸ் தன்னுடைய ஃபேமஸ் நாவல், வில்கி காலின்ஸ் ஒரு பிரபலமான எழுத்தாளர், அவன் ஒரு ஃபேமஸ் நாவல் எழுதும் போது அந்த ஓபனிங் சீன்ல எதை வச்சான் தெரியுமா? தி மூன் ஸ்டோன். அந்த நாவல் பேரு தி மூன் ஸ்டோன். அதனுடைய ஓபனிங் சீன் என்னன்னா, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதனுடைய ஓபனிங் சீன் திப்பு சுல்தான் களத்துல சாவறாரு. அதான் ஓபனிங் சீன். காரணம், அதை பார்த்தா தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கும். இருக்கிறதுலயே அவனுக்கு நிம்மதியான காட்சி திப்பு சுல்தான் களத்துல சாவறது. கிழக்கிந்திய கம்பெனியின் குலை நடுக்கமாக அவர்களுடைய 4 நூற்றாண்டு கால தூக்கத்தை கெடுத்தவன் திப்பு சுல்தான் என்றால், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் எவனும், திப்புவை படிக்கும் எவனும், திப்புவை நேசிக்கும் எவனும், ஆட்சி அதிகாரத்தில் உள்ள எந்த பாசிசவாதியையும் குலை நடக்க செய்ய முடியும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் திப்புவை முறையாக படித்து முறையாக இறக்க வேண்டும். களத்தில் நிக்கிறதுக்கு அஞ்சக்கூடாது, களத்தில் இறங்குறதுக்கு அஞ்சக்கூடாது. புரட்சியாளர் பழனி பாபா சொல்லி காட்டுவதை போல ஒரு நல்ல விழிப்புணர்வு உள்ள இளைஞனுக்கு வெங்காட்டு சிறைகள் வெண்ணில அறைகள் என்பார். உன்னை ஜெயில போட்டு அடைச்சிருவாங்க. அக்கா அவர்கள் சொன்னதை போல சிஏஏ என்ஆர்சியின் போது நமக்கு சிறை பயத்தை காட்டினார்களே, உங்களை தூக்கி போய் ஜெயில வச்சிருவாங்க, அப்படியே அடைச்சிருவாங்க, இப்படி அடைச்சிருவாங்க. எங்க ஊர்ல கூட என்னாச்சுன்னா, எங்க ஊர் பள்ளிவாசல்ல எல்லா ஊர்லயும் இப்படிதான் இருப்பாங்க. நம்ம ஊர்ல கொஞ்சம் இப்படி தெரியல. பள்ளிவாசல் தலைவர் செயலாளர்னா பணக்காரா இருப்பாங்க பெரும்பாலும். வசதியான, அதுவும் பெரிய பள்ளின்னா இன்னும் வசதியா தான் இருப்பாங்க. அப்போ ஒரு மஷூரா நடக்குது. அப்ப பள்ளிவாசல் செயலாளர் என்கிட்ட சொல்றாரு,
இப்ப நான் போய் அந்த இலங்கை கேம்ப்ல பார்த்துட்டு வந்தேன் சொல்றாரு. இலங்கை கேம்ப்ல பார்த்துட்டு வந்தேன், இது போற வழி என்ன இவ்வளவு ஷார்ட்டா இருக்கு, அதுல எங்க வீட்டு பீரோலாம் போவாது அப்படிங்கிறாரு. ஏன்னா மென்டலி அவர் ப்ரிப்பேர் ஆக போயிருக்காரு. இந்த கேம்ப்லாம் எப்படி இருக்கும், நம்மள தூக்கி அரெஸ்ட் ஆகினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போயிருக்காரு. அப்படி இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் நேரங்களில் எல்லாம் நாம் களத்தில் நின்றதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா நம்மளை பார்த்து நமக்கே சில நேரத்தில் பெருமையா இருக்கு, நம்மளப்பா இப்படி எல்லாம் உறுதியா நின்று இருக்கிறோமே, இவ்வளவு தைரியமா நின்று இருக்குமே. காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் அந்த வீரத்தியாகி திப்புவின் வாரிசுகள். நம்மை அறியாமலேயே நம்முடைய உள்ளத்திற்குள், நம்முடைய உடலில், நம்முடைய ரத்தத்தில் அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறது. இல்லனா நம்ம என்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உள்ள இறங்குறோமோ அன்னைக்கே இந்த அது ஷஹாதத், அதுக்கு பேரே ஷஹாதத், அந்த கலிமாவுக்கு பேரே ஷஹாதத் தான். அந்த கலிமாவுக்கு பேரே ஷஹாதத் தான். என்னைக்கு இதை சொல்லி உள்ள நுழையிறோமோ அன்னைக்கே இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய மக்களாக நாம் எப்போதுமே இருப்பதில்லை. அதனால் திப்புவின் வாரிசுகளாக நாம் களத்திலே நின்று, திப்புவை போன்று கல்வியாளர்களாக நாம் கல்வி பயின்று வந்து, நம்முடைய வாழும் காலத்திலே, நம்முடைய வரலாற்றிலே நாம் ஆற்ற வேண்டிய சாதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், எதிரி கூட நம்மை புறக்கணித்து விட முடியாது என்கின்ற நிலையில் அது இருக்க வேண்டும். இப்ப சமீபத்தில் ராம்நாத் கோவிந்த் நம்முடைய பிரசிடென்ட், அவர் பேசும்போது தன்னுடைய விதானா சௌதா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த விதானா சௌதால பேசும்போது பிரசிடென்ட் பேசினார். பக்கா ஆர்எஸ்எஸ் காரன் தான் பிரசிடென்டா போடுவாங்க, பக்கா ஆர்எஸ்எஸ் காரன் தான் கவர்னரா போடுவாங்க. கடைந்தெடுத்த ஆர்எஸ்எஸ் காரர் ராம்நாத் கோவிந்த் பேசும்போது சொன்னார், திப்பு சுல்தான் டைட் a historic death fighting the British என்று சொன்னார். திப்பு சுல்தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மரணத்தை அடைந்தார்னு கீழே உட்கார்ந்திருக்கவங்க யாரு? தோச்சி எடுத்து ஆர்எஸ்எஸ் காரன் எந்திரிச்சு கொதிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்றதுன்னு தெரியல. காங்கிரஸ் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட படிக்கிறான் பிரசிடென்ட் அப்படின்ட்டான். காங்கிரஸ் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட படிக்கிறான். ஐயோ காங்கிரஸ் ஏதோ தப்பா எழுதி கொடுத்துட்டு அதை படிக்கிறான் ராம்நாத் கோவிந்த். அப்படி அல்ல தங்கமே, நீயே மறைத்தாலும் மறுத்தாலும் என் தாத்தன் திப்பு சுல்தானின் வரலாறு உங்க அப்பனுக்கு அப்பன் வந்தாலும் எவனாலும் மறைக்க முடியாது. புத்தகங்களில் இருந்து நீங்கள் மறைக்கலாம். இன்றைக்கு கர்நாடகாவிலே திப்பு ஜெயந்தியை எதிர்த்தார்கள். இதே எடியூரப்பா தனி கட்சி ஆரம்பிக்கும் போது திப்பு ஜெயந்தியை கொண்டு வருவேன் என்றான். எங்கோ சென்று திப்பு சுல்தான் பயன்படுத்திய வாளை கொண்டு வந்துதான் இன்றைக்கு வெளிநாட்டிலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய கிங்பிஷரின் ஓனர் அந்த வாளை எடுத்துக்கொண்டு வந்துதான் கர்நாடகாவிலே தேர்தலை சந்திக்க பார்த்தான். திப்பு சுல்தானின் வாழ் பேசும். இறந்தும் பல நூற்றாண்டு காலம் கழித்து திப்பு சுல்தானின் செயல்கள் பேசும், வரலாறு பேசும். திப்பு சுல்தானை பற்றி அவருடைய நாட்டுப்புற பாடல்கள் பேசும். திப்பு சுல்தானால் பயன்பெற்ற சிறுங்கேரி மடம் பேசும். திப்பு சுல்தானால் பலம் பெற்று மாறாப்பு பெற்ற பெண்கள் பேசுவார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பேசுவார்கள், விவசாயிகள் பேசுவார்கள். அதுதான் திப்பு சுல்தான். நிறைய பேர் நினைக்கிறான் எதுக்கு திப்பு திப்பு நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்படி அல்ல, வரலாற்று திரிபு. சும்மா நினைச்சுக்கிட்டியா? உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத் ஊர் இருந்துச்சு, இப்ப இருக்கா? இப்ப என்னவா இருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் இப்ப என்னவா இருக்கு? பார்த்துக்கதான் நிலைமை. திப்புவின் வாரிசு என்று சொல்வதற்கு ஒரு தகுதி வேண்டும், தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா கத்துறதும் விசில் அடிக்கிறதும் திப்புவின் வாரிசுக்கு அழகல்ல. நம்முடைய வரலாறு நம்முடைய கண்களுக்கு முன்னால் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அலகாபாத் ஆபாதா இருக்கிறது உருது வார்த்தை. நம்ம ஆபாத் ஆபாத் பேர் வரும் நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாம், நம்ம வந்துட்டு போன இடங்கள்லாம் ஹைதராபாத், அலகாபாத் இதெல்லாம் அப்படி வரும். அலகாபாதை பேர் மாற்றி இந்த அயோக்கியன் யோகி ஆதித்யநாத் பிரயாக்ராஜ் என்று மாத்தினார். இப்ப அதுக்கு பேர் பிரயாக்ராஜ். ஒரு காலத்துல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, உருது மீடியம்கள் இருந்துச்சு. உருதுங்கிறது நம்முடைய சொத்து, அது முஸ்லிம்களுக்கான சொத்து கிடையாது, இந்தியாவிற்கான சொத்து. இந்தியாவில் உருவான ஒரு மொழி, அந்த மொழியவே அழிச்சிட்டான். காரணம், முகலாயர்கள் ஆட்சியில் வந்த மொழி, அதுக்கு அடையாளம் இருக்கக்கூடாது. அடையாள அழிப்பு இது. ஏன் திப்பு திப்புன்னு கத்துறோம்? திப்பு என்கின்ற மிகப்பெரிய வரலாற்று அடையாளத்தை அழித்து விட்டார்கள். அதை அழித்ததற்கு காரணம் என்ன? இங்கு சில பேர் இப்படி இஸ்லாமியர்கள் என்று இருந்தார்கள், அவர்களும் இந்த மக்களோடு வாழ்ந்தார்கள். திப்பு என்கின்ற ஒரு ஆட்சியாளன் இருந்தான், அவனும் பெரும்பான்மை இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எப்படி ஒரு ஆட்சி முஸ்லிமால் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தான் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கக்கூடாது. எல்லாரும் இருக்கிற ஒரு இடத்தை இப்படி ஒருத்தன் ஆட்சி செஞ்சான் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கக்கூடாது. அதனால தான் ஒழிக்கிறான், அதனால தான் அழிக்கிறான். திப்பு ஜெயந்திக்கு போன ஆண்டெல்லாம், சென்ற ஆண்டெல்லாம் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது கர்நாடகாவிலே. காரணம் என்ன? யோசிச்சு பார்க்கணும். திப்புவின் வரலாற்றை படியுங்கள், திப்புவின் வரலாற்றை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள். அது நம்முடைய தலையாய கடமையாக நின்று விட்டிருக்கிறது. திப்புவினுடைய வரலாற்றை நாம் மக்களிடத்தில் எடுத்துச் செல்வது. திப்பு சொன்னான் தன்னுடைய கடைசி காலத்திலே, அந்த வரலாறு சொல்லி காட்டுகிறது, திப்பு சுல்தான் was known for his self respect and patriotism. திப்பு சுல்தான் தன்னுடைய சுயமரியாதைக்காகவும் தேசபக்திக்காகவும் பிரபலமானவர். எதற்கு பிரபலமானவர்?
சுயமரியாதைக்காகவும் தேசபக்திக்காகவும் பிரபலமானவர். அந்த 7 ஃபேக்ட்ஸ் சொன்ன பாத்தீங்களா scroll.inல, அதுல ஃபர்ஸ்ட் அவன் தான் சொல்றான், திப்பு சுல்தான் இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் who understood the danger that British posed to India. மிகப்பெரிய ஆபத்தை பிரிட்டிஷ் இந்த இந்தியாவிற்கு தரப்போகிறது என்பதை இந்தியாவில் எந்த ஆட்சியாளரும் உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக அதை முதல்வராக உணர்ந்து கொண்டவன் திப்பு சுல்தான் என்று சொன்னார். காரணம் என்ன? அரே நீ மராத்தா, நீ ஹைதராபாத், நீ நவாப், நீ நிஜாம், நான் முகல், இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எல்லாம் இது நம்ம நாடு, நம்ம இடம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவன் அப்படி இல்ல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒண்ணு வச்சு இந்த நாட்டுக்குள்ள இறங்கி இங்க இருக்கிற வளங்கள்லாம் எடுத்துட்டு வெளிநாட்டு கொண்டு போயிடுறான். அவன் எந்த நாட்டுக்காரன் கேட்டா இந்தியாக்காரன் சொல்ல மாட்டான். நீ என்ன கேள், நான் இந்தியாக்காரன் சொல்லுவேன். இதுதான் திப்பு சொன்னார். புரிந்து கொள்ளுங்கள், மராத்தா நீ என்ன அடிக்க வருகிறாய், ஹைதராபாத் நிஜாம் என்ன அடிக்க வருகிறாய், ஆர்காட் நவாப் என்ன அடிக்க வருகிறாய், நீ நாளெல்லாம் இந்த மண்ணுக்காரங்கடா. இந்த பிரிட்டிஷார் அவன் வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க சுரண்டான்டா, நம்ம திரண்டு நிப்போண்டான்னு சொன்ன போது பிரிட்டிஷாருக்கு ஒருவரும் ஆதரவு, திப்பு சுல்தானுக்கு ஒருவரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஜமான் ஷா துர்ரானி ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறார், அவருக்கு கடிதம் எழுதினார். அந்த ஜமான் ஷா துர்ரானிக்கு திப்பு சுல்தான் எழுதிய கடிதத்தை பற்றி ஆங்கிலேய அதிகாரி பிரிட்டனுக்கு எழுதினார் ஒரு கடிதம். எப்பா உஷாராயிக்கிங்க, திப்பு சுல்தான் ஆப்கானிஸ்தானுக்கு கடிதம் எழுதுகிறான் ஜமான் ஷா துர்ரானிக்கு. If Zaman Shah Durrani pays attention to the help of Tipu Sultan, இங்க இருந்து திப்பு சுல்தான் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி கேட்கிறான். அந்த உதவியை பணிந்து அவன் அந்த உதவியை செய்து விட்டால், when British is very busy facing Zaman Shah Durrani in Afghanistan towards north, Tipu Sultan would have looted the entire south என்றான். துரதிருஷ்டவசமாக fortunately Zaman Shah Durrani உதவி பண்ணல. அவன முஸ்லிம் தான், உதவி பண்ணல. ஒரு நாள் ஆப்கானிஸ்தான் ஜமான் ஷா துர்ரானி திப்பு சுல்தானுக்கு உதவி செய்திருந்தால், வடக்கிலே நாம் ஜமான் ஷா துர்ரானியை எதிர்கொண்ட நேரத்தில் ஒட்டுமொத்த தெற்கையும் திப்பு சுல்தான் கடையை முடித்திருப்பார் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய அறிவாளி திப்பு சுல்தான். அப்ப ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டில் எப்படி பற்றோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை திப்பு சுல்தான் சொல்லித் தந்தார். திப்பு சுல்தான் இஸ் வெரி வெல் நோன் ஃபார் இஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் பேட்ரியாட்டிசம். ரெண்டை கத்துக்கணும். திப்பு சுல்தானின் வாரிசுகளுக்கு ரெண்டு ரொம்ப முக்கியம். அது சுயமரியாதை, இன்னொன்று தேசபக்தி. இது நம் நாடு, நாம் விடுதலை பெற்று கொடுத்த நாடு. இந்த நாட்டிற்காக களத்திலே நின்று அஹமதுல்லா ஷா மதராசி துப்பாக்கி ரவைகளுக்கு செத்த போது, அஹமதுல்லா ஷா மதராசி 50,000 பிச்சைக்காசு அறிவிக்கிறான். ஆலிம்சா அவர் ஒரு ஆலிம்சா, துறை வேடம் போட்டுக்கொண்டு வீடு வீடா போய், துறை வேஷம், இந்து துறை வேஷம் போட்டுக்கிட்டார், யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கு. வீடு வீடா போய் சுதந்திர தியாகத்தை பற்றி, தாகத்தை பற்றி மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்றார். அப்ப பிரிட்டிஷ் அறிவிக்கிறான், இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இந்த ஆலிம்சாவை. அவன் தலைக்கு 50,000 அவனை பிடிச்சு வந்தா 50,000. அப்போதும் பிச்சை காசுகள் 50,000ற்கு ஆசைப்பட்டு அஹமதுல்லா ஷா மதராசியை காட்டிக் கொடுத்தவன் அயோத்தி மன்னனின் தம்பி பாவன். இன்றைக்கு எந்த அயோத்தியை உரிமை கொண்டாடுகிறார்களோ இந்த பாசிசவாதிகள், அந்த அயோத்தி மன்னனின் தம்பி பாவன் வெறும் 50,000 காசுக்கு அண்ணன் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னவுடன் அந்த அப்பாவி அஹமதுல்லா ஷா மதராசி சபைக்குள் நுழைந்த போது அவனை சுட்டு அவன் தலையை அறுத்து பிரிட்டிஷாரிடத்தில் எடுத்து போய் கொடுத்து 50,000 பிச்சை காசை வாங்கி சென்றான். நாம் வாங்கி கொடுத்த சுதந்திரம், இந்த சுதந்திரம் தப்பு கிடையாது, அது பெருமை பேசுறது. நாம் அந்த பேட்ரியாட்டிசம், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட். அப்ப அப்படிப்பட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இந்த அற்புதமான நேரத்தில் ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அது என்னவென்றால், இந்த சமூகம் இந்த மண்ணில் கண்ணியத்தோடு வாழ்கிறது என்பது உண்மை என்றால், இந்த சமூகத்திற்கு சுயமரியாதை என்று இந்த மண்ணில் இருப்பது உண்மை என்றால், இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக ஒவ்வொருவரும் களத்திற்கு வாருங்கள். நாம் திப்புவின் வாரிசுகள் என்பது உண்மை என்றால், நாம் புரட்சியாளர் பழனி பாபாவின் வாரிசுகள் உண்மை என்பது உண்மை என்றால், முஸ்லிம் சிறைவாசிகள், அப்பாவி சிறைவாசிகள், நான் கோயம்புத்தூர்ல வீடு வீடா இறங்கி ஒவ்வொரு வீடா போயிருக்கேன். ஒவ்வொரு வீடா, எவ்ரி சிங்கிள் ஹோம் ஐ ஹவ் விசிட்டட். ஒரு அம்மா படுத்திருந்தாங்க, இப்படி ஒரு பரண மேல படுத்திருந்தாங்க. அப்ப அந்த அம்மாவை போய் சந்திச்சோம். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, என்னால நடக்க முடிந்தவரை நான் என்னுடைய மகனை போய் மனு பார்த்தேன். உங்களுக்கு எல்லாரும் தான் சேர்த்து சொல்றேன், அங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், தயவு கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சமூகத்தின் மிகப்பெரிய அழுகுரல் இந்த அழுகுரல், இந்த சமூகத்தின் மிகப்பெரிய கூக்குரல் இந்த கூக்குரல். இன்றைக்கு சுதந்திரமாக சில்லென்ற காற்றிலே அமர்ந்து கொண்டு இந்த உரையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதே காலகட்டத்திற்கு தான் 6 மணி ஆகிவிட்டது, லாக்கப்பிற்குள் சென்று விடு என்கின்ற குரலை 24 ஆண்டுகளாக சில பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 40 சிறைவாசிகள், 40 சிறைவாசிகள் எந்த குற்றமும் செய்யாமல் அவர்கள் இந்த களிமா சொன்ன ஒரே காரணத்திற்காக 6 மணி லாக்கப்பேரு என்று 23 ஆண்டுகளாக 40 சிறைவாசிகள் இன்றைக்கு கொடுமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, தாய் உள்ளம் கொண்டவர்களே, இந்த கூக்குரலை
திருக்குறளை நீங்கள் கேளுங்கள். அப்படியே படுத்திருந்தாங்க அந்த அம்மா. நான் கண்ணால பார்த்து அல்லாஹ் மேல ஆனேன். எப்பா எனக்கு பெரிய ஆசைலாம் இல்ல, எனக்கு பெரிய ஆசைலாம் இல்ல, என்னால் நடக்க முடிஞ்ச அளவுக்கு என் பிள்ளைய மனு பார்த்தேன். இதுக்கு மேல என்னால பார்க்க முடியல, இதுக்கு மேல என்னால பார்க்க முடியல. நீங்கெல்லாம் இத்தனை பேர் வர்றீங்க, வந்து என்னுடைய பையனை பத்தி கேட்குறீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் சாவறதுக்கு முன்னாலே என் பிள்ளைய விடுதலையா நான் பார்த்துடணும்னு அந்த தாய் சொன்னார். அந்த தாய், நான் மரணிப்பதற்கு முன்னால் என் பிள்ளையை விடுதலை அடைந்த நிலையில் சுதந்திரவானாக பார்த்து விட வேண்டும் என்று சொன்னார். வெட்கி தலைகுடுகிறேன். அந்த தாய் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார். அந்த தாய் இறந்து விட்டார். அவர் மகன் இன்னமும் சிறைக்குள் இருக்கிறார். ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. நமக்கு வாக்குறுதிகள் தரப்பட்டது. ஆனால் இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை இன்னும் எட்டாக்கனியாக இருக்கிறது. வயலேஷன் ஆஃப் ஆர்டிகிள், இந்திய அரசியலமைப்பு சட்டம் படுகொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. டிஃபரன்சியேஷன் பிட்வீன் ரிலிஜியன், மதங்களுக்கு மத்தியிலே மாச்சரியம் காட்டப்பட்டிருக்கிறது. மத வழக்குகளிலே தொடர்புபடுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட முடியாது என்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவர் இன்னும் சிறையிலிருந்து வரல. தன் தாயை மரணித்த நிலையில் பார்க்க முடிந்த ஒரு மகன் கருவில் இருக்கும்போது போனார். புகாரி என்று சொல்லக்கூடிய தடா புகாரி என்ற ஒரு சகோதரர், அவருடைய பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது அவர் சிறைக்கு போனாரு. ஒரு பிள்ளை கருவா இருக்கும்போது சிறைக்கு போனவர். இன்றைக்கு அவருடைய பிள்ளைக்கு திருமணம் நடந்து அந்த பிள்ளை கருவுற்று இருக்கிறது. இன்றைக்கும் சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். நாம் திப்புவின் வாரிசுகளா? Are we the men of patriotism? Are we the men of self-respect? சுயமரியாதை இந்த சமூகத்திற்கு இருப்பது உண்மை என்றால், இந்த நாட்டிற்காக உழைத்த நம்மை ஓரவஞ்சனை செய்யும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் rescuing a single Muslim from the clutches of tyrant is better than getting this entire Arabic peninsula என்றார் உமர் இப்னு கத்தாப். ஒரே ஒரு முஸ்லிமை பிறருடைய பிடியில் இருந்து காப்பாற்றுவது ஒட்டுமொத்த அரேபிய தீபகற்பம் எனக்கு கிடைப்பது சிறந்தது என்றார் உமர் ரலியல்லாஹு. எங்க போனது திப்புவின் வாரிசுகள்? எங்கே போனது பழனி பாபாவின் வாரிசுகள்? இன்னும் சொல்வதானால் இந்த சிறைவாசிகளுடைய சோகத்தை, ஏன்னா எல்லா சபையிலும் சொல்லிட முடியாது, எல்லா சபையிலும் இந்த வேதனையை நம்ம பாடிட முடியாது, எல்லா சபையிலும் இதை சொல்லி நம்ம அழுதுற முடியாது. ஒரு சிறைவாசி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஜெயிலில் இருக்கார். அவங்க அம்மா வருஷம் ரம்ஜான் ஆனா ஒரு பெரிய பணக்காரரு ஃபித்ரா கொடுப்பார். அந்த வரிசையில் போய் நிற்பாங்க. ஒரு 100 ரூபாய் ஒரு புடவை, 100 பெரிய, அதாவது அவர் கொடுக்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த சமூகத்திற்காக எந்த தீமையும் செய்யாமல் முஸ்லிம் தூக்கி பிடிச்சு உள்ளப்பட்டான். எந்த தீமையும் செய்யாமல் சிறைக்குள் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தாய் ஒரு 100 ரூபாய் பணத்திற்காக, ஒரே ஒரு புடவைக்காக வரிசையில் நிற்க வைத்து விட்டோமே. அதே வீரத்தை பேசும் திப்புவின் வாரிசுகளே, எங்கே சென்றீர்கள்? பாபாவை போட்டும் பாபாவின் வாரிசுகளே, எங்கே சென்றீர்கள்? களத்துக்கு வாருங்கள். இஸ்லாமிய சமூகமே, இஸ்லாமிய இளைஞர்களே, களத்தில் நில்லுங்கள். அந்த களத்தில் நமக்கு சாரத்தான் கிடைக்கும் என்றால் துப்பாக்கி குண்டுகளை தாங்கும் நெஞ்சு இந்த திப்புவின் வாரிசுகள் நெஞ்சாக இருக்கட்டும். அதற்கான விடுதலை இந்த சமூகத்தின் விடுதலையாக இருக்கட்டும். என்ன சும்மா என்ன இங்க என்ன மெமோரியல் புரோகிராமா நடக்குது? திப்பு அப்படி வாழ்ந்தார், திப்பு இப்படி வாழ்ந்தார். திப்பு என்ன செய்தார்? செல்ஃப் ரெஸ்பெக்ட், மேன் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையின் மனிதன், கண்ணியத்தின் மனிதன். உன் குடும்பத்திலே ஒரு மனிதன் 25 ஆண்டு காலங்கள் சிறையில் இருக்கிறான். அவனை வெளியெடுக்க உனக்கு துப்பில்லை என்றால் நீ என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேசுவ? நீ என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் பேசுவ? நீ என்ன சுயமரியாதை பேசுவாய்? நாங்க அப்படி, நாங்க இப்படி. உன் குடும்பத்தை 25 வருஷம் ஜெயில இருக்கானேப்பா. அவன் குற்றம் இழைத்தவனா குற்றம் இழைக்காதவனா அதை பற்றி பேச வரவில்லை. லீலாவதி கொலை வழக்கிலே, கம்யூனிஸ்ட் தலைவர் லீலாவதி கொலை வழக்கிலே இருந்தவர்களுக்கு 10 ஆண்டுகள் இருந்த தண்டனை காலத்தை 7 ஆண்டுகளாக குறைத்தவர்கள். 7 ஆண்டு மட்டுமே இருந்த நேரத்திலே திமுக கழகத்தின் ஆட்சி அவர்களை விடுதலை செய்தது. அதே கருணை உள்ளத்தோடு தளபதி அவர்களும் அதை ஆய்வு செய்து, நம்முடைய அழுத்தங்கள் தெளிவாக இருக்கணும். மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இந்த ஆட்சியின் மீது, மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இந்த ஆட்சியின் மீது. சிறுபான்மையினர் தானாக முன்வந்து, எனக்கு தெரிய நான் தேர்தல் பணி செய்தேன், சட்டமன்ற தேர்தல் பணியிலே. என் இறைவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறான். ஒற்றை நயா பைசா யாரிடத்திலும் வாங்காமல் தேர்தல் பணி செய்தேன். திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக ஆட்சி செய்தேன். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார்.
இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன், ஒரு நயா பைசா ஒரு டீ வாங்கி குடிக்கவில்லை. என்னுடைய காருக்கும் பெட்ரோல் நான் போட்டுக் கொண்டு சென்றேன். உடற்பூர்வமாக உழைத்தேன். திமுக கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எனக்கு தெரிய வேற எந்த கோரிக்கையும் இல்லை. தளபதி அவர்களிடத்தில் எடுத்து செல்ல மேன்மை மிக்கவர்கள், மாண்பு மிக்கவர்கள் இந்த மேடைகளிலே இருக்கிறார்கள். தளபதி அவரிடத்தில் இந்த கோரிக்கைகளை எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் இந்த மேடைகளிலே இருக்கிறார்கள். பெரிய தலைவர்கள் இந்த மேடைகளிலே இருக்கிறார்கள். முஸ்லிம் சமூகத்தின் மிகப்பெரிய குமரல். முஸ்லிம் சமூகம் விடுங்க, இது ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தனி குழுவினுடைய குமரல். இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருப்பவர்களை கருணை உள்ளத்தோடு from the very first day அடிக்கின்ற பந்துகளை எல்லாம் சிக்ஸராக அடித்து துவம்சம் செய்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் அவர்கள் பாசிசவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தளபதியார் அவர்கள் இந்த கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றிவிட்டால், இப்படி வர்ற அவர்கள் குற்றமே செய்திருந்தால், அந்த குடும்பத்தில் சத்தியம் டிவியில் பேசினாங்க, அந்த குடும்பத்தார், நான் என்ன கேட்கிறேன், அவங்க குற்றமே செய்திருந்தாலும் இத்தனை வருஷம் ஆகி போச்சு, அவங்க வெளியே வந்தாலும் தெரிஞ்சுதான் இருப்பாங்க, எங்க மக்களை வெளியே விடுங்க. ஒரு அம்மா இருக்கிறாங்க, இப்ராஹிம் பாய் ஒருத்தர் இருக்கார். அந்த அம்மா அவருடைய ஒய்ஃப் என்கிட்ட பேசினாங்க. அவங்க வந்து ஒரு டீச்சர். அவங்க சொல்றாங்க, இவர் பரோல்ல வரதே பெரிய கஷ்டம், பரோல்ல கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம். அப்படி அவர் பரோல்ல வந்துட்டாருன்னா, நாங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது அந்த ஓனர் வந்து, ஏன்னா கண்ணோட வருவாங்கல்ல, பரோல்ல எஸ்கார்டோட வருவாங்க. அப்ப என்ன இப்படிலாம் வருது, நீங்க நாளைக்கு வீடு காலி பண்ணிடுங்க. நான் எத்தனை வீடு மாத்துறது, இது தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், இனிமே சொந்த வீடு வாங்கினா நீங்க பரோலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த சிறைவாசியின் மனதை நினைத்து பார்த்தீர்களா? அவர் எங்க போவார் சொந்த வீட்டுக்கு? இப்ப வந்தா வீடு மாத்த சொல்றாங்களே, நான் பிள்ளைங்களா தூக்கிட்டு நான் எங்க போவேன்? ஒரு சமூகத்தின் கொடூரமான அழுக்குமுறல் இந்த குமுறல். திப்புவின் வாரிசுகளே, பழனி பாபாவின் மாணவர்களே, இந்த அற்புதமான நாளில், இந்த அற்புதமான நேரத்தில் திப்புவின் வீரத்தை உள்ளத்தில் இறக்கி வைத்த நாம், திப்புவின் வீரத்தை நெஞ்சிலே ஏற்றி வைத்த நாம், இந்த மிக முக்கியமான கோரிக்கையை நாம் நிச்சயமாக ஆளும் அற்புதமான அரசிடம் கொண்டு செல்ல வேண்டும். இது சாத்தியப்பட வேண்டும். இதை மிகப்பெரிய கோரிக்கையாக இந்த மேடையிலே நான் வைக்கிறேன். நம்மளாலான எல்லாத்தையும் நம்ம செய்ய போறோம். ஆனால் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் அரசும் அரசை சார்ந்த மக்களும் இருக்கிறார். அவர்கள் இதை முடிவெடுத்து இதை சாத்தியப்படுத்த வேண்டும். இது சாத்தியம். ஏன் சாத்தியம் என்றால், போராடுற விவசாயி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால வீர்தாஸ் அப்படின்னு எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியாது. வீர்தாஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து அமெரிக்கால ஒரு ஜோக் பண்ணார், ஸ்டாண்ட் அப் காமெடியன். அவர் அந்த ஜோக் பண்ணும்போது ஐ கம் ஃப்ரம் டு இந்தியா அப்படின்னு ஒரு பேசினார். அப்படி பேசும்போது சொன்னாரு, நான் எந்த இந்தியால இருந்து வரேன்னா, இந்த இந்தியாவில் தான் காய்கறி சாப்பிடுவாங்க, இந்த இந்தியாவில் தான் காய்கறி சாப்பிடுவாங்க, இதே இந்தியாவில் தான் காய்கறியை விளைவிக்கும் விவசாய கொள்ளுவாங்க, இந்த இந்தியாவில் தான் பெண்களை தெய்வம் என்று கும்பிடுவார்கள், அதே பகல்ல தெய்வம் என்று கும்பிடுவார்கள், அதே இந்தியாவில் இரவிலே அந்த பெண்களை கற்பழிப்பார்கள் என்று ஒரு பேசினார். அது பேசணும்னே பயங்கர பிரச்சனை ஆயிருச்சு. அரஸ்ட் வீரதாசன் ஹேஷ்டேக் எல்லாம் போட்டாங்க. ஆனால் நான் கேட்கிறேன், இதே இந்தியாவில் தான் காய்கறி சாப்பிடுவதை பெருமையாக நினைக்கிறார்கள். கறி சாப்பிடுறவங்க என்னமோ நான்வெஜ் அப்படிங்கிறான். கறி சாப்பிடுவது, காய்கறி சாப்பிடுவது பெருமையாக நினைக்கிறான். அந்த காய்கறியை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளை காரியத்தை கொள்றான். லக்கிம்பூர் கேரி இன்சிடென்ட்ல the Supreme Court, the apex court cannot, it finds hard to dispel the impression that UP government is dragging its feet in Lakhimpuri case என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. ஊபி அரசாங்கத்துக்கே இதில் உள்நோக்கம் இருக்கிறது. ஏன் இப்படி குற்றவாளிகளை காப்பாற்ற நினைக்கிறீங்க, கொண்டு வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கரெக்டா ஒப்படைங்க என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அந்த அளவுக்கு ஊபி அரசாங்கம் இந்த அயோக்கியர்களை பாதுகாத்தது. ஆனால் மக்கள் போராட்டத்திற்கு முன்னால் அவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயல் மோடியாக இருந்தாலும் மன்னிட்டே ஆக வேண்டும் என்கின்ற நிலையை மக்கள் புரட்சி கொண்டு வந்தது. அது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான், போராடக்கூடிய விவசாயிகள் எல்லாம் புரோக்கர்னா, நக்சலைட்னா, ஜிஹாதிகள்னா, காலிஸ்தான்னா, எல்லாரும் இவனுக்கு தெரிஞ்சது அதானே. இவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, அதான் அந்த இன்னொரு அம்மா வந்து இந்த வீரதாசை பத்தி போட்டுச்சு. இது எப்படிப்பட்ட இந்தியான்னா சூவனக்கனவனுக்கு வீர்னு பட்டம் கொடுப்பான். அந்தமா போட்டுச்சு ஒரு அம்மா. நானும் சொல்றேன், எப்படி காய்கறி சாப்பிடுவான், விவசாயியை கொள்ளுவான், பெண்ணை காலையில கும்பிடுவான், நைட்டு கற்பழிப்பான். அந்த ஒரு அம்மா போட்டுச்சு. நான் சொல்றேன், எழுதி கொடுத்துட்டு வந்த கோலப்பையனை வீர்னு சொல்லுவான், சுதந்திர போராட்டத்துக்காக உயிரை கொடுத்தவன துரோகின்னு சொல்லுவான். நம்மள திப்பு சுல்தான மத வெறியன்கிறான். நம்ம எவ்வளவு பெரிய தியாகி, காலத்துல உயிரை கொடுத்திருக்கோம். ஆனா இவன் யாரு, சூவ நக்கிட்டு வந்தவன். இவன்கிட்ட கேட்டா எந்த டேஸ்ட் இவனுக்கு தெரியும்னு சொன்னா, சூவ நக்குன்னு என்ன டேஸ்ட் இருக்குன்னா இவனுக்கு தெரியும். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அப்ப இதே மோடி சொல்கிறார் மன் கி பாத்ல, குரங்கு பேச்சு இல்ல மன் கி பாத் உள்ளத்தின் பேச்சில் சொல்றாரு, விவசாயிகளுக்கு நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்களுக்கு புரியல. இருப்பா நிறுத்து, ஏடா இவ்வளவு ஆண்டுகள் உங்க ஆளுங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு வருஷம் ஆயிடுச்சு போராட்டம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளவு காலமே என்ன சொல்லிட்டு இருந்தான்னா,
போராடுறவன் தீவிரவாதி, அவன் விவசாயியே கிடையாது. அவன் புரோக்கர், அவன் விவசாயியே கிடையாது. அவன் காலிஸ்தான், அவன் விவசாயியே கிடையாது. அவன் நக்சல், அவன் விவசாயி கிடையாதுன்னா இப்ப மன் கி பாத்ல வந்து நின்றுகிட்டு நான் விவசாயிக்காக போட்ட இந்த சட்டத்தை எவ்வளவோ நான் விலக்கி சொன்னாலும் இந்த விவசாயிகளுக்கு புரிய மாட்டேன். இப்ப மட்டும் இப்ப விவசாயி என்ன, இப்ப எங்க போனா நக்சல் காலிஸ்தான்லாம் அப்ப இவனுக்கு தெரியும். அதனால் நம் மீது என்ன வந்து விழுகிறது என்பது திப்புவின் வாரிசுகளுக்கு முக்கியம் அல்ல. நம்மை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பது திப்புவின் வாரிசுகளுக்கு முக்கியம் அல்ல. நமக்கு எந்த பட்டத்தை கொடுக்கிறார்கள் என்பது திப்புவின் வாரிசுகளுக்கு முக்கியம் அல்ல. புரட்சியாளர் பழனிபாபாவின் மாணவர்கள் ஒன்றை புரிந்து கொள்வார்கள். நான் அடைகின்ற இலக்குகளை மாற்றியதில்லை, ஏறுகின்ற குதிரைகளை மாற்றி இருக்கிறேன். ஏறுகின்ற குதிரைகள் ஆயிரங்களாக மாறலாம், அடைகின்ற இலக்கு இந்த சமூகத்தின் விடுதலை என்கின்ற இலக்கு. நான் போகலாம், என்னுடைய வார்த்தைகள் போகாது. நான் முடியலாம், என்னுடைய வார்த்தைகள் முடியாது. நான் இறந்து விட்ட பின்னால் ஒரு விழிப்புணர்வு உள்ள இளைஞர் சமூகம் வரும். அந்த சமூகம் என் எலும்பு கூட்டி தோண்டி எடுத்து எனக்கு நன்றி சொல்லும் என்றார் புரட்சியாளர் பழனி பாபா. இந்த சமூகத்தின் விடுதலையை என் விலங்குகளில் சுமக்கிறேன் என்று சொன்னார். இந்த சமூகத்தின் விடுதலையை என் விலங்குகளில் சுமக்கிறேன் என்று சொன்னார். சிறைகளுக்கோ, கொட்டடைகளுக்கோ, அவமானங்களுக்கோ, அவப்பெயர்களுக்கோ என்றைக்கும் நாம் அஞ்சியதில்லை. இதே ஹிஸ்டோரியன் கேட் பிரிட்டில் பேங்க் என்பவர் சொல்லி காட்டினார். மங்களூரிலே கிறிஸ்தவர்களையும் கொடவர்களையும் திப்பு சுல்தான் கொன்றார் என்று சொல்கிறார்களே, கொன்றார், உண்மையில் கொன்றார். கொடவர்களையும் மங்கோலில் கிறிஸ்தவர்களையும் கொன்றார் என்றால் அவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தார்கள். மைசூர் ஆட்சியின் எல்லையாக இருந்தது. எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்காத போது களத்திலே இறங்கி அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள இந்த அயோக்கிய பிரிட்டிஷார் அரசுக்கு பாடம் புகட்ட களத்திலே இறங்கினார். அப்படித்தான் ஒரு திப்புவின் வாரிசு இருப்பார். நம் மீது எறியப்படும் அவதூறுகளை பற்றி நாம் கவனிப்பதற்கு இங்கு நேரமில்லை. இந்த சமுதாயம், இந்த சமூகம் மூழ்கிக் கொண்டிருக்கிறது. we are in the sinking ship. அருமை சகோதரர்களே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இறுதியாக சொல்கிறேன், மானம் இழந்து வாழ்வதை விட மரணம் மேலானது. மானம் இழந்து வாழ்வதை விட மரணம் மேலானது. A dead lion is better than a living dog. நட்டு வாழும் நாயாக இருப்பதை விட செத்து மறிந்தாலும் சிங்கமாக இருப்பது மேல் என்று இந்த நேரத்திலே சபதம் ஏற்போம். இந்த அருமையான திப்பு ஜெயந்தி நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அருமை அண்ணன் சித்திக் பாய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அவருக்கு அல்லாஹ் இதே போன்று இறைவன் இன்னும் நிறைய சிகத்தான ஆயுட்காலங்களை போட்டு வைத்து இது போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகளை நடத்தி நாம் களத்திலே நிற்க வேண்டும். இந்த களம் உரிமையை பெறக்கூடிய களமாக இருக்க வேண்டும். ஏதோ பாத்தியா களமா இருக்கக்கூடாது. क्या बोले अरे फर्स्ट क्लास बोले बात टिप्पू सुल्तान का बारे में, उसे आते नहीं आप. क्या बोले टिप्पू सुल्तान कैसा खाए, टिप्पू सुल्तान कैसा चले, टिप्पू सुल्तान कैसा बैठे, टिप्पू सुल्तान कैसा मरे, वो बात नहीं. एक सही मुसलमान कैसा चलेगा, एक सही मुसलमान कैसा लड़ेगा, एक सही मुसलमान कैसा मरेगा, वही है बात इसमें. ஒரு உண்மையான முஸ்லிம் எப்படி வாழ்வான், எப்படி மடிவான் என்பதுதான் முக்கியம். இந்த சமூகத்தின் உரிமை முக்கியம். இந்த உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை குறிப்பாக பேசி என்னை மாக்கியர்கள் புரிவானாக. வெட்டி வீழ்த்தப்பட்டாலும், உருவம் குலைக்கப்பட்டாலும், களத்திலே உரிமைக்காக உறுதியாக நின்று வீரமரணம் அடைந்த ஷஹீதுகளாக, புரட்சியாளர் பழனி பாபாவின் வாரிசுகளாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஷஹாதத்தை கொடுப்பார் என்று கூறி என்னுடைய உரைக்கு திரையிட்டு அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி அண்ணா. மேன் ஆஃப் ஹியூமர் என்று சொல்லி அற்புதமான உணர்ச்சி வரிகளை பேசி